ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இந்த திட்டத்தில இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு முகாம் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக, ஒவ்வொரு ஒன்றியம் வாரியாக வந்து தனித்தனியா முகாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய லொகேஷன்ல வந்து எங்க வந்து முகாம் வந்து நடக்குது, அந்த முகாம் மூலியமா நம்ம எப்படி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாம என்னென்ன சேவைகள் எல்லாம் இங்க போயிட்டு நம்ம வந்து கெட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிற பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது கடந்த 2023 செப்டம்பர் மந்த்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த 1000 rupees அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிருக்குது. இருந்தாலும் ஒரு சில கேண்டிடேட்ஸால வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாம போனது, அப்ளை பண்ணி வந்து ரிஜெக்ட் ஆனவங்க, தகுதி இருந்தும் வந்து பணம் வந்து கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து அலைச்சலாவே இருக்கிறாங்க. எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. அந்த விதத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்ப் அப்படிங்கறது தமிழகம் முழுவதும் வந்து நடத்திட்டு வராங்க. சோ அந்த கேம்ப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பரிசீலனைக்கு எடுத்து நீங்க வந்து கரெக்டா தகுதி இருக்கக்கூடிய பட்சத்துல தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு முகாம் அப்படிங்கிறது எந்தெந்த லொகேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இது செக் பண்றதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல முகாம் விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா திருச்சிக்கு நேர இருக்கக்கூடிய மாவட்டத்தை நீங்க வந்து பதிவிறக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டம் வரையா நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்துல நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு 17ஆம் தேதி அப்படிங்கிற பட்சத்துல திருச்சியில வந்து எங்கெங்க வந்து நடக்குது அப்படிங்கிற அந்த கேம்ப் லொகேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு பிளாக் வைஸா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல நீங்க எந்த பிளாக்ல வந்து இருக்கீங்களோ அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய நியர்பை லொகேஷன்ல அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஹால்ல வந்து உங்களுக்கு கேம்ப் வந்து நடத்துறாங்க. இந்த கேம்ப்ல நீங்க கலந்துக்கிட்டு அதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல யாராச்சும் ஒரு பெண்கள் வந்து பேர்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அந்த பெண்கள் வந்து ஃபேமிலி ஹெட்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 18 வயதுக்கு மேல பூர்த்தி அடைந்த யார் வேணாலும் இந்த ஒரு விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி பண்ணலாம். இந்த இடத்துல ஆதார் எண் அப்படிங்கிற இடத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய பேரு, குடும்ப அட்டை எண், அவங்க திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் டெக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி வந்து தற்போது அவங்க வந்து சொந்த வீட்டுல இருக்காங்களா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா, அது எந்த மாவட்டமோ மாவட்டத்தோடைய பெயரு, மின் இணைப்பு எண், வங்கியின் பெயர், அந்த வங்கி கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண், இது எல்லாத்தையுமே வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய விவரத்தை வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அத்தனை பேருடைய வயது வந்து என்ன, அவங்க என்னவா ஒர்க் பண்றாங்க, அவங்களோட மாத வருமானம் என்ன, அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்றாங்களா, இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சொந்த வீடு உள்ளதா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஆம் எனில் அப்படிங்கறத நீங்க வந்து இந்த இடத்துல ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைங்கிறத கொடுங்க. அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெற்றுள்ளீரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து சொத்து நிலம் உள்ளதா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இருக்குன்னு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி வந்து அப்படி இருக்கு அப்படின்னா 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் உள்ளதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வாகன விபரங்கள் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வந்து உள்ளதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. இது ஒன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 11 பாயிண்டே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது
உங்க வீட்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து இன்கம் டாக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்க கூடாது. உங்க ஃபேமிலியில வந்து இதுக்கு முன்னாடி வந்து பென்ஷன், அதாவது வந்து ஓய்வூதியம் அப்படிங்கறத வந்து பெற்றிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து முழுமையா ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து படிச்சு பார்த்துட்டு கீழே விண்ணப்பதாரருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல சைன் போட்டு அந்த கேம்ப்லயே நீங்க போயிட்டு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, அதே மாதிரி உங்களோட பேங்க் பாஸ்புக், இது மூணையும் வந்து ஒரே இதுல பின் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பம் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.